6 மணி ஆவறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நானுமே எந்திரிச்சிட்டேன். சரி குளிச்சுட்டு வரலாமேட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு பைப்ப தொறக்கிற தண்ணி வரல. என்னைக்கு லேட்டா எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பி போகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி தண்ணி வராம தகராறு பண்ணோம். கடவுள் இருக்காங்க குமாருங்கிற மாதிரி நல்ல வேளை காவேரி தண்ணி வந்து நம்மளை காப்பாத்திருச்சு. அவசரத்துக்கு உதவி ஆத்து தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு நானுமே குளிச்சுட்டு வாடகை கிளம்பிட்டேன். இன்னைக்கு போற இந்த ட்ரிப்புமே பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாக்குற ஒரு அண்ணன் தான் இன்னைக்கு நம்ம வண்டியை புக் பண்ணிருக்காரு. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்காட்ட வீட்டுக்கு இருக்க மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டா கஸ்டமர் லொகேஷனுக்குமே வந்துட்டேன். மணியை பாத்தீங்கன்னா 8 ஆச்சு. அதுக்கப்புறம் 8:30 மணி ஆச்சு. கஸ்டமரே வரல. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்ட்டு நானுமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலா 10:15க்கு கஸ்டமர் கால் பண்ணாங்க. நாங்க ரெடிங்க வாங்க போலான்னு சொல்லி சொன்னாங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கஸ்டமருமே பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஈரோட்ல இருந்து மதுரைக்குமே பாத்தீங்கன்னா 194 கிலோமீட்டர் வருது. ஈரோட்ல இருந்து கரூர் வரைக்கும் சிங்கிள் ரோடு தான். கரூர்ல இருந்து தான் நமக்கு பைபாஸ் ஆரம்பிக்குது. இன்னைக்கு அப்படி எந்த ஊருக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு தான் போறோம். ராமேஸ்வரத்துக்குமே பாத்தீங்கன்னா நானுமே ஒரு 5-6 வாட்டிக்கு மேல போயிருப்பேன். ஈரோட்ல இருந்து திண்டுக்கல் வரவங்களுமே லஞ்ச் டைம் ஆயிருச்சு. அதனால திண்டுக்கல்ல இருக்கிற யூடியூப்ல சாப்பாடுக்கு வண்டி நிறுத்தியாச்சு. நான் ஆர்டர் பண்ணது மினி மீல்ஸ். ஆனா அவங்க கொண்டு வந்து கொடுத்தது மினி வெரைட்டி ரைஸ். பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இதுக்கு பேர் தான் மினி மீல்ஸ். மினி மீல்ஸ்னு உடனே அளவு சாப்பாடா இருக்கும் போலயே ஆர்டர் பண்ணா ஏதோ கோவில் பிரசாதம் மாதிரி வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மதுரைக்குமே வந்தாச்சு. மதுரையில இருந்து ராமேஸ்வரத்துக்குமே பாத்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் வரும். இந்த ரூட்டையுமே பாத்தீங்கன்னா இது என்ன ரோடா இல்ல நம்மளை தூங்க வைக்கிற வீடானே தெரியல. இவ்வளவு நாளா இந்த ரூட்ல நைட்ல போனாதான் தூக்கம் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா பகல்ல போனாலுமே பயங்கரமா தூக்கம் வருது. ராமேஸ்வரம் போறதுக்கு முன்னாடி உத்தரகோசமங்கை திருப்புல்லானி கோவிலுக்கும் போயிட்டு போயிடலான்னு கஸ்டமர் சொன்னாங்க. உத்தரகோசமங்கை கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற வராகி அம்மன் கோவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம். இந்த கோவிலுக்குமே இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா வர்றேன். கோவிலுக்குள்ளுமே பாத்தீங்கன்னா அம்மிக்கெல்லாம் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. இங்க எதுக்கு இவ்வளவு அம்மிக்கல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். தொழில் வளர்ச்சி, குடும்ப பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே சரி இங்க இருக்க அம்மிக்கல்ல மஞ்சள் அரைச்சு வராகி அம்மனை வழிபட்டா எல்லா பிரச்சனையுமே தீரும்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உத்தரகோசமங்கை கோவிலுக்குமே வந்தாச்சு. இந்த கோயிலுமே பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப பழமை வாய்ந்த சிவாலயம்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த கோயில் உருவாக்கப்பட்டு 2000 வருடங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோயிலுக்குள்ளுமே ஒரு இளந்த மரம் இருக்குது. இதோட வயசை கேட்டீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இந்த மரமுமே பாத்தீங்கன்னா 100 வருஷம் இல்ல 200 வருஷம் இல்லங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான மரம்னு சொல்றாங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஓட்டுநர்கள் சொந்தங்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருப்புல்லானி கோயிலுக்குமே வந்தாச்சு. இந்த பெருமாள் கோயிலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் தான் சொல்றாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா இங்க உள்ள பெருமாளை ராமரே வழிபட்டதா சொல்லி சொல்றாங்க. ராமேஸ்வரத்துக்கு யாராவது போற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம உத்தரகோசமங்கை திருப்புல்லானி இந்த 2 கோவிலையும் சாமி தரிசனம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைனலா ராமேஸ்வரத்துக்குமே வந்தாச்சு. கஸ்டமருமே சேஃபா கூட்டிட்டு வந்து ஹோட்டல்லையுமே டிராப் பண்ணிட்டேன். நானுமே பாத்தீங்கன்னா வழக்கம்போல வண்டியில தான் படுத்து தூங்க போறேன். கஸ்டமர் கிட்ட இருந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கஸ்டமருமே கால் பண்ணாங்க. நைட் உங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லங்க வழக்கம்போல வண்டியில தான் படுத்து தூங்கணும்னு சொல்லி சொன்னேன். கார்ல எல்லாம் தூங்க வேணாம், நாங்க புக் பண்ண ரூம்லயே வந்து படுத்துக்குங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட் போட சொல்லி நான் தூங்குறதுக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருக்கிற டயர்டுக்கு இழுத்து போத்தி தூங்கினா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு தெரியல. இனிய இரவு வணக்கங்களோட இந்த வீடியோமே நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.